ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு வேட் பவர் மேடிசி செஷனோட கிளாஸ் 13 பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் கோஸ் ஆன். ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ரிலேட்டடான வேர்ட்ஸ். சரியா? ஸோ இது டோட்டலாக இன்னைக்கு 38 வேர்ட்ஸ் கிட்ட பார்ப்போம். இது ஒரு சின்ன செஷனாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இன்னைக்கான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேப் ஐஸ் அகாடமில ஆஃப்லைன் பிரான்ச்சஸ்ல எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில இருந்து படிக்க முடியல, எனக்கு ஆன்லைன்ல படிக்க முடியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டடி ரிலேட்டடான என்வரான்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டேப் ஐஸ் அகாடமியோட ஆஃப்லைன் பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோன் நம்பரும் இருக்குது, அதையும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுப்பாங்க. ஓகே, தென் இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ். ஓகே, நர்வ். நர்வ் அப்படின்னாலே தூண்டக்கூடிய நரம்பு ரிலேட்டடா நரம்பு. ஓகே, நரம்பு அப்படின்னாலே தூண்டக்கூடிய ஒரு வகை குறிக்கும். சரியா? ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் எனவேட், எனவேஷன்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். தென் நெக். நெக் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு மறுக்கிறது, டு டினை. ஓகேவா? மறுக்கிறது, ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா டு டெனை, மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன வேர்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா நெக். ஓகே, நெக். நெகேட், நெகேஷன், அப்நெகேட், நெகேட் அப்படிங்கிற வேர்டு வரும், நெக். ஓகே, தென் கேபிட், கேப்டன், கேபிட்டல். கேப்ட் அப்படிங்கிற வேர்டு அது என்னன்னா தலையை குறிக்கும். சரியா? ஹெட், ஹெட்டை குறிக்கும். தலைன்னா நம்மளோட ஹெட்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயத்துக்கு தலைமை தாங்கிறது, கேப்டனா இருக்கிறது, அந்த மாதிரியான இதை குறிக்கிறது. டீகேபிட்டேட், கேபிட்டுலேட், ரீகேபிட்டேட், இதெல்லாம் வந்து தலையை குறிக்கக்கூடிய. சரியா? சைனர்ஜ், சைனர்ஜி, சைனர்ஜிசம். சைனர் அப்படின்னாலே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டேப்லெட், 2 டேப்லெட், 2-3 டேப்லெட் சேர்த்து சாப்பிடுவோம். அதெல்லாம் என்னன்னா ஒர்க் டுகெதர், ஒன்னா சேர்ந்து நமக்கு அந்த நோயை குணப்படுத்தும். அப்போ சேர்ந்து சேர்ந்து வேலை செய்யறது தான் என்னன்னா சைனர்ஜி, சைனர்ஜிஸ்டிக், சைனர்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சைனர்ஜ் அப்படிங்கிறது. அடுத்து சைமல். ஓகேவா? சைமல்டேனியஸ் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா இங்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும், அதே மாதிரி சைமல்டேனியஸ், அதே டைம்ல, அதே நேரத்துல, இன்னொரு சேம் டைம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சேம் அண்ட் லைக் அதை மீன் பண்ணி வர்றதுதான் என்னன்னா இந்த சைமல் அப்படிங்கிறது. சைமுலேட், சிமுலேட், டிசிமுலேட், டிசம்பிள், சைமல்டேனியஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா லவ், லெவிடேட், இந்த எலிவேட், லெவிட்டி, இதெல்லாம் என்னன்னா இப்ப லவ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு லேசான, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா நம்ம இறகு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம சிறகு, பறவைகளோட சிறகுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லைட் வெயிட்டா இருக்கும். அதுதான் என்னன்னா லெவ். ஓகே, அடுத்து வேசில் அல்லது ஆசில், ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு இருக்கும். ஆசிலேஷன் என்னன்னா அசைறது. சோ அப்போ டு ஸ்வே, டு ஸ்வே. சரியா? அடுத்து ஆம்பி. ஆம்பி அப்படின்னாலே ரெண்டு அப்படின்னு அர்த்தம். போத், இரண்டும். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், ரெண்டு கையிலையும் எழுதுறவங்க தான் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆம்பி அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு அப்படிங்கறது குறிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆம்பிகுவஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு படிச்சிருக்கோம். ஆம்பிகுவஸ் அப்படின்னா ஒரு மீனிங், ஒரு வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் இல்ல அப்படின்னா தான் அதை ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பி அப்படின்னாலே ரெண்டு அப்படின்னு அர்த்தம். ஆம்பிவேலண்ட், ஆம்பிவேலன்ஸ், ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், ஆம்பிகுவிட்டி, அப்புறம் வந்துட்டு ஸோ ஆம்பி ரிலேட்டட், ஆம்பிவேலன்னா நம்மளாம் இதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஆம்பி வச்சு நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், 2-3 வேர்ட்ஸ் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய செஷன்ஸ்லயே. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? டீட்டெயிலா பார்ப்போம். கேஸ்டிக், கேஸ்டிக், கேஸ்டிகேட், கேஸ்டி அப்படிங்கிற வேர்டு வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா கரெக்ட் பண்றதை குறிக்கும். டு கரெக்ட், சரி செய்யறதை குறிக்கிறதா கேஸ்டிகேட், கேஸ்டிகேஷன் அப்படிங்கிறது. மிசர், மிசரபிள். மிசர் அப்படின்னா என்னன்னா துக்கத்தை குறிக்கக்கூடியது. சரியா? ஸோ பிரெச்டு, கமிஸ்ரேட், கமிஸ்ரேஷன், இதை பத்தி நம்ம பார்க்கலாம். மிசரபிள், மிசரி. ஸோ வாட் கோஸ் ஆன், என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ரிலேட்டடான வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்துடலாமா? இப்போ நம்ம வந்து ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரியே ரூட் வேர்ட்ஸ், கோர் வேர்ட்ஸ், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ், இந்த கான்செப்ட்லயே நம்ம பார்க்கலாம்.
ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்வேட். ஓகேவா? எனர்வேட், இந்த இடத்துல நர்வ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னன்னா எனர்ஜி. எனர்ஜி இந்த இடத்துல எனர்னு இருக்கா? ஸோ எனர் அப்படிங்கறதே எனர்ஜிங்கிறத எடுத்துக்கோங்க. எனர்ஜி லாஸ் ஆகுறது. ஓகேவா? சக்தியும் வலிமையும் வடித்தெடுத்து பலவீனப்படுத்துதல், சோர்வடைய செய்தல். ஓகேவா? நம்ம எனர்ஜி ஃபுல்லா லாஸ் ஆகி நம்ம சோர்வடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மீன் பண்ணி வர்றதா என்னன்னா எனர்வேட். எனக்கு சுத்தமா எனர்ஜி இல்ல, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு, அவுட், எனர்வேட். ஸோ இ அப்படிங்கிறது அவுட்ங்கிறது மீன் பண்ணுது, எனர்வு. ஸோ அப்ப எனக்கு சக்தியே இல்லை, அப்படி எனர்ஜி, என்னோட எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த எனர்வேட்ங்கிறது. டு ட்ரெயின் ஆஃப் எனர்ஜி, ஸ்ட்ரென்த் ஆர் வைட்டலிட்டி. ஓகேவா? என்னோட எனர்ஜி, என்னோட ஸ்ட்ரென்த், ஓகே, என்னோட திறமை எல்லாமே என்னன்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு சுத்தமா எனர்ஜி இல்லை, சக்தி இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நம்மள வீக்கன் பண்றது, பலவீனப்படுத்துதல் அந்த மீன்ல வரும். சோ இதோட சினானியம் பாத்தீங்கன்னா வீக்கன், எக்ஸாஸ்ட், ட்ரைன், சாப், டீபிலிட்டேட். டெபிலிட்டேட். சரியா? இதெல்லாம் என்னன்னா இதோட சினானியம். என்ன இதுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் என்ன? எனர்ஜி இல்ல, பலவீன ஆயிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஓகேவா? சுத்தமா என்னால இனிமேல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி சொல்றதுதான் என்னன்னா இந்த வீக்கன், எக்ஸாஸ்ட், ட்ரைன், சாப், டெபிலிட்டேட் அண்ட் எனர்வேட் இதெல்லாமே. சரியா? தென் இதுக்கு ஆண்டனியம் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜைஸ். இது ஒரு வேர்ப் தான். ஓகே, வேர்ப் தான். ஓகே, நம்ம இப்போ ஒரு பொருளுக்கு எனர்ஜியை லாஸ் பண்ண வச்சோம், அந்த செயலை குறிக்கிறது தான் இந்த எனர்வேட் அப்படிங்கிறது. செயலை குறிச்சா அதுதான் வேர்ப் அப்படிங்கிறது, ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ எனர்ஜைஸ் அப்படின்னா சக்தியை கொடுக்கிறது, எனர்வேட் அப்படின்னா சக்தியை எடுக்கிறது, சக்தி இல்லாம பண்றது. சரியா? இப்போ எனர்ஜைஸ், இன்விகோரேட், ஸ்ட்ரென்தன். ஓகே, இது ஸ்ட்ரென்தன், அது வீக்கன். வீக்குக்கு அப்படியே ஆண்டனியம் தான் ஸ்ட்ரென்த், எனர்வேட்டுக்கு ஆண்டனியம் எனர்ஜைஸ். புரிஞ்சா? ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஹீட். ஹீட் வச்சு கொடுத்துருக்காங்க. த ஹியூமிட் ஹீட் எனர்வேட்டட் த ஹோல் டீம். ஓகே, கிரிக்கெட்டோ பேட்மிண்டனோ இல்ல ஃபுட்பாலோ விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஹோல் டீமுக்கும் இந்த சூரியனால ரொம்ப வெயில் இருந்ததுனால, ரொம்ப சூடு இருந்ததுனால அவங்களோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு, எனர்வேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். எனர்வேட் அப்படிங்கிறது என்ன? வேர்ப். ஓகேவா? செயலர் குறிக்கக்கூடியது, ஆக்ஷன். அப்புறம் வீக்ஸ் இன் பெட் ஹேட் எனர்வேட்டட் ஹிம். ஓகே, பெட்லயே இருக்கிறதே அவனுக்கு எனர்ஜி எல்லாம் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ ஆப்போசிட் ஆஃப் வாட் இட் சவுண்ட்ஸ் லைக் எல்லாம் வேண்டாம். ஓகேவா? நம்ம எனர்வேட்னு நீங்க பார்த்தாலே வாசிக்கும் போது ஓ அப்ப எனர்ஜி கொடுக்கறது தான் அப்படின்னு எல்லாருக்கும் தோன்றும். ஆனா என்னன்னா ஆப்போசிட் ஆஃப் வாட் இட் சவுண்ட்ஸ் லைக். அது உண்மையா என்ன சவுண்டு பண்ணுதோ, அது என்ன இருக்குதோ, என்னவா இருக்குதோ அது கிடையாது. எனர்ஜியை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கலாம் நிறைய பேர். எனர்வேட் அப்படின்னா எனர்ஜியை கொடுக்கறது அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. எனர்வேட் அப்படின்னா எனர்ஜியை எடுக்கிறது, எனர்ஜி இல்லாம பண்றது. ஓகேவா? சோ அப்ப அப்படியே ஆப்போசிட், எப்படி சவுண்ட் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றதா இந்த எனர்வேட் அப்படிங்கிறது. சோ எனர்வேட், எனர்வேஷன், எனர்வேட்டிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். காஸ்டிகேட். சரியா? காஸ்டிகேட். காஸ்டிகேட் அப்படின்னா சரி செய்யறது அப்படின்னு அர்த்தம். காஸ்டிகேட் அப்படின்னா காஸ்ட், இந்த பாத்தீங்களா முன்னாடியே ஒரு ரூட் வேர்ட்ல பார்த்தோம். காஸ்ட் அப்படிங்கிறது சரி செய்யறது அப்படின்னு அர்த்தம். அப்போ காஸ்டிகேட்னா என்னன்னா ஒருவரை கடுமையாக கண்டித்து திருத்துதல், கடிந்து கொள்ளுதல். காஸ்டினா என்னன்னு பார்த்தோம், சரி செய்யறதுன்னு பார்த்தோம். அவங்கள காஸ்டிகேட் பண்றதுன்னா என்னன்னா அவங்கள ரொம்ப கோவப்பட்டு கடிந்து பேசி திட்டி தான் ஒருத்தவங்களை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா இந்த காஸ்டிகேட்ங்கிறது. இதுவும் வேர்ப் தான். அந்த செயலை குறிக்கக்கூடிய, திட்டி ஒருத்தவங்களை திருத்தக்கூடிய அந்த செயலை குறிக்கிறது என்னன்னா காஸ்டிகேட். ஓகேவா? ஆடுற மாட்டை அடி கிடக்கணும் அப்படி சொல்லுவோம்ல, பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். ஸோ அதே மாதிரியே தான் இந்த காஸ்டிகேட் அப்படிங்கிறது, திட்டி ஒருத்தங்களை திருத்துறது. சரியா? ஓகே. So to criticize or scold someone severely, to punish in order to correct. இது வந்து நல்ல விஷயத்துக்காக தான், அவங்கள சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? தென் இதுக்கு சினானிம் பாத்தீங்கன்னா ரெபியூக், ரெப்ரிமண்ட், ஸ்கோல்ட், சாஸ்டைஸ், பெரேட். இதெல்லாம் என்னன்னா இதோட சினானிம்ஸ். இதெல்லாம் என்னன்னா திட்டுறது. ஓகே, திட்டுறதோட மீனிங், திட்டுறதோட சினானிம்ஸ். ரெபியூக், ரெப்ரிமண்ட், ஸ்கோல்டு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சாஸ்டைஸ், பெரேட் எல்லாம் திட்டுறதுன்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? பிரைஸ், ரொம்ப பாராட்டுறது, கமெண்ட் பண்றது, அப்ளாடு. ஓகே, ரொம்ப பாராட்ட குறிக்கக்கூடியது. அதுதான் இதோட அப்படி ஆண்டனியமா வரும். சரியா? இங்க திட்டுறது, இது பாராட்டுறது. தென் இப்ப மீடியா பாத்தீங்கன்னா the editorial castigated the council of waste, council for waste.
ஓகேவா? இப்போ மீடியால எல்லாம் போடுவாங்கல்ல, கேஸ்டிகேட்டட், திட்டுறாங்க. மீடியால வந்து ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து திட்டி போடுறாங்கல்ல, நிறைய பேர் பார்த்திருப்போம். சோ அது எதுக்காக? அது பண்ணா கவர்மெண்ட் திருந்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி, அது பண்ணா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், அது பண்ணியாவது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக மீடியா வந்து அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவோம். சரியா? அதே அதே இது ஷி வாஸ் காஸ்டிகேட்டட் ஃபார் மிஸ்ஸிங் த டெட்லைன். டெட்லைனை மிஸ் பண்ணதுனால அவ வந்து திட்டினா, அவ திட்டப்பட்டாள். இந்த இடத்துல வந்து பீவர் பிளஸ் பி3 இருக்குது. ஸோ பேசிவ்ல வரும். இன்னொருத்தவங்கனால யாராலும் அவ திட்டப்பட்டா, அவ வந்து டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா, அதனால அவ பாஸ் கூட அவளை திட்டிருக்கலாம். ஸோ திட்டினாங்க. டு ஸ்கோல்ட் சிவியர்லி, ரொம்ப திட்டுறது, சிவியரா திட்டுறது. காஸ்டிகேட் அப்படின்னா என்னன்னா ரொம்ப திட்டுறது, சிவியரா திட்டுறது. எதுக்காக? திருந்தணும், சேஞ்சுக்காக, மாறணும் அப்படிங்கிறதுக்காக திட்டுறது. புரிஞ்சா? சோ காஸ்டிகேட் அப்படிங்கிறது verb, castigation and castigatory, noun and adjective. சரி, செல்ஃப் ஆப்னிகேட். ஓகேவா? ஆப்னிகேட் அப்படின்னு வாசிக்கணும். செல்ஃப் ஆப்னிகேட், இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட எப்படி சொல்றது, சுயநலமா நடக்காம இருக்கிறது. அதுதான் செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறது. சுயநலமா இல்லாம, ஓகேவா, தன் சொந்த விருப்பங்களையும் உரிமைகளையும் துறந்து தன்னலமின்றி நடத்தல். ஓகேவா? செல்ஃபிஷா இல்லாம இருக்கிறதா செல்ஃப் ஆப்னிகேட். செல்ஃபிஷ்க்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம ஈகோட்டிஸ்ட் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேர்டு என்னன்னா செல்ஃப் ஆப்னிகேட். ஆப்னிகேட் அப்படிங்கிறது சுயநலமா இல்லாம இருக்கிறது. ஓகேவா? தன்னோட சொந்த விருப்பு வெறுப்பும் அதையும் அப்பாற்பட்டு இருக்கிறது தான் என்னன்னா இந்த செல்ஃப் ஆப்னிகேட். டு டெனை ஒன் செல்ஃப், டு கிவ் அப் ஒன்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். தன்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட், சொந்த ஆசை, சொந்த உரிமை, இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தன்னலமின்றி இருக்கிறது தான். மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும், அந்த காரணத்துக்காக இருக்கிறவங்க தான் என்னன்னா இந்த செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறவங்க. செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் தான், அந்த செயலை குறிக்கும். மத்தவங்களுக்காக இந்த மாதிரி செய்யறது. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப் அப்படிங்கறது அவையே கொடுத்துருவாங்க. நெகேட்னா டினை பண்றது. ஸோ மத்தவங்களுக்காக தன்னோட சொந்த ஓன் இன்ட்ரெஸ்டையே, ஓன் டிசையர்ஸே வந்துட்டு, ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓன் டிசையர்ஸ், சொந்த ஆசைகளே, சொந்த விருப்பு வெறுப்புகள் இல்லாம இருக்கிறது தான் என்னன்னா ஆப் நெகேட். சரியா? ஓகே, அதையே தூக்கி எறிகிறவங்க, டினை பண்றவங்க, சொந்த விருப்பங்களை டினை பண்றவங்க, அதான் நெகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூட் வேர்ட்ல உங்களால கரெக்ட் பண்ண முடிஞ்சா கரெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஈஸி தான். செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். செல்ஃபிஷ்க்கு அப்படி ஆப்போசிட். சோ செல்ஃப் டினை, ரினவுன்ஸ், சாக்ரிஃபைஸ், ஃபார்கோ. நம்ம மாங்க் எல்லாம் படிச்சோமா, ஆசட்டிக்கா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப இங்கேயும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சுய விருப்பங்களை வந்துட்டு திறந்து வாழ்றது, செல்ஃப் டினை, ரினவுன்ஸ் பண்றது, சாக்ரிஃபைஸ் பண்றது, ஃபார்கோ விட்டு விடுறது. சரியா? போட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறது. ஓகே, நமக்கு பிடிச்சதா ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து நம்ம விட்டு விடுறது, அதான் ஃபார்கோ. தென் அடுத்து அதுக்கு ஆண்டனியம் வந்து இண்டல்ஜ் ஒன் செல்ஃப், கிராட்டிஃபை, அசட் ஒன் செல்ஃப். தனக்காக பண்ணிக்கிறது, தனக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறது. ஓகே, தனக்கு ஏதாவது தேவைன்னா அதை பண்ணிக்கிறது. அதுதான் என்னன்னா இதோட ஆண்டனியம் வரும். இண்டல்ஜ் ஒன் செல்ஃப், கிராட்டிஃபை, அசட் ஒன் செல்ஃப். தனக்காக பண்ணிக்கிறது, தன்னலத்தோட பண்ணிக்கிறது, நம்ம இங்க ஆண்டனியமா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து சர்வீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, த நர்ஸ் செல்ஃப் ஆப்னிகேஷன் இம்ப்ரெஸ்ட் எவ்ரி ஒன். நன்னா என்ன, துறவிகள். ஓகேவா? கிறிஸ்டியானிட்டியில இருப்பாங்கல்ல பெண் துறவிகள்லாம். ஸோ அவங்க வந்து தன்னோட சுய விருப்புகள் எல்லாம் இல்லாம, ஓகேவா, விருப்பம் வெறுப்புகள் எதுவும் இல்லாம இருக்கிறது, துறந்து வாழ்வாங்க, தன்னையே துறந்து ஒரு துறவி மாதிரி வாழ்வாங்க. அதுதான் செல்ஃப் ஆப்னிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டியூட்டில, ஹி லேர்ன்ட் டு செல்ஃப் ஆப்னிகேட் ஃபார் த ஃபேமிலி சேக். தன்னோட குடும்பத்துக்காக அவன் சுய விருப்பம்லாம் இல்லாம வாழ்ந்தான், மத்தவங்களுக்காக வாழ்ந்தான், தன்னோட ஃபேமிலிக்காக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றதுதான் செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறது. டு டினை ஒன் செல்ஃப், தனக்காக இல்லாம மத்தவங்களுக்காக, தனக்குன்னு எதுவும் வேண்டாம், தனக்குன்னு எதுவும் இல்லாம வச்சுக்கிறவங்க தான் செல்ஃப் ஆப்னிகேட். ஓகேவா? செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறது verb, ஆப்னிகேஷன் அண்ட் நெகேட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, நெகேட் வார்த்தையை சேர்த்துக்கோங்க. சரியா? நெகேட் அப்படின்னா டினை பண்றது, ஆப்னிகேட் அப்படின்னா டினை பண்ணாம இருக்கிறது. சரியா? டினை, ஆப்னிகேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ சிம்பிள இப்ப இங்கே வச்சுக்கோங்களேன். ஆப் நெகேட், நெகேட்னா என்ன, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது, டினை மறுக்கிறது. ஆனா இவங்க மறுக்க மாட்டாங்க. ஆப்னிகேட் அப்படின்னா என்ன, மறுக்க மாட்டாங்க. எனக்குன்னு எதுவும் வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, நெகேட்னா மறுக்கிறது. சரியா?
சுயமா செல்ஃப் அப்ளிகேட் அதோட ரிலேட் பண்ணி போடுங்க. செல்ஃப் அப்ளிகேட்னா எனக்குன்னு எதுவுமே வேண்டாம், சுயமா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றது. சரியா? abnegate, negate, self abnegate எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து recapitulate. ஓகேவா? recapitulate ஏற்கனவே சொன்னவற்றின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக மீண்டும் கூறுதல். மேம் நீங்க சொன்னது புரியல, இன்னொரு தடவை சொல்ல முடியுமா, ஒன்ஸ் மோர் இதை டீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் என்னன்னா ரீகேபிட்டுலேட். ஓகேவா? ஏற்கனவே சொன்னதை இன்னும் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சம்மரி என்ன, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது இன்னொரு ஒரு தடவை மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுதான் என்னன்னா ரீகேபிச்சுலேட். டு சம்மரைஸ் ஆர் ரீஸ்டேட் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் சம்திங் ஆல்ரெடி செட். ஆல்ரெடி சொன்னப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் அதுல ஏதாவது முக்கியமான வார்த்தை இருந்துச்சுன்னா அதை சொல்றது. ஓகே, அதுதான் நமக்கு ரீகேபிச்சுலேட். கேபிட் அப்படின்னாலே ஹெட்னு பார்த்திருப்போம். ஸோ தலை என்ன இது, இந்த ஹெட்டிங்ல மறுபடியும் இதை வந்து மறுபடி சொல்லுங்க, மறுபடியும் அதை சொல்லுங்க, அதுல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத இந்த ஹெட்டிங்ல இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுதான். ஸோ சம்மரைஸ், சம் அப், ரீஸ்டேட், ரிவ்யூ. சம்மரி ரிவ்யூ பண்றது, சம்மரைஸ் பண்றது, அனலைஸ் பண்றது, இதெல்லாமே இது கீழே தான் வரும். மறுபடியும் அதுல என்ன முக்கியமானது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு அப்படியே ஆண்டனியம் வந்துட்டு எலாபரேட்டா சொல்றது, எக்ஸ்பெண்டா சொல்றது, டிக்ரெஸா சொல்றது. அதாவது எலாபரேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றது, சம்மரைஸ் பண்ணி சொல்றதுன்னா சுருக்கி சொல்லுங்க அப்படிங்கிறது, அதை எலாபரேட்டா சொல்லுங்கன்னா நல்லா தெளிவா இன்னும் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. அதான் ரீகேபிட்டுலேட். இதுவும் ஒரு வேர்ப், செயலை குறிக்கிறதுனால. சோ லெட் மீ ரீகேபிலேட் தி 3 key steps. முக்கியமான 3 ஸ்டெப்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், முக்கியமான 3 வேர்ட்ஸை நான் மறுபடியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மறுபடியும் உங்களுக்கு எடுத்து சொல்றது. ஓகேவா? சுருக்கமா சொல்றது, சம்மரைஸா சொல்றதுதான் ரீகேபிட்டுலேட். she recapitulated the decisions before closing. ஓகேவா? மூடுறதுக்கு முன்னாடி, க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ வந்து அவளோட டெசிஷன்ஸை ஒன்ஸ் வந்து ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டா, மறுபடியும் அதை சமரைஸ் பண்ணி பார்த்துட்டா. ஓகே, இந்த இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகால்குலேஷன் சிம்பிளா பிரீஃபா சொல்லிட்டு போறது. ரீகால்குலேட், ரீகால்குலேஷன், ரீகாப் அதெல்லாம் இதோட ரிலேட்டடான ஃபேமிலி வேர்ட்ஸ். தென் வெஜிடேட். வெஜிடேட், வெஜிடேரியன், வெஜிடேட், சோ எல்லாமே தெரியும். தாவரம் போல மந்தமாகவும் செயலற்றும் சிந்தனை இன்றி வாழ்தல், நேரத்தை கழித்தல். வெஜிடேட்டா இருக்கிறதுனா என்னன்னா சும்மா இருக்கிறது. ஓகேவா? இப்ப தாவரம், பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஒரே இடத்துல தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. அதே மாதிரியே தான் இந்த வெஜிடேட்டா இருக்கக்கூடிய பர்சன் என்னன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க, எதுவும் பண்ணாம இருக்கிறது. அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, டு லிவ் ஸ்பெண்ட் டைம் இன் எ டல் இன்ஆக்டிவ் அன்திங்கிங் வே லைக் அ பிளான்ட். ஒரு மரம் மாதிரி இருக்காத, மரம் மாதிரி இருக்காதுன்னு சொல்லி திட்டுவாங்கல்ல, அது மாதிரிதான். ஓகே, எதுவுமே பண்ணாம இருக்காது அப்படின்னு சொல்றது. டு டூ நத்திங் மென்டலி ஸ்டிமுலேட்டிங். ஓகேவா? ஓகே, டு லிவ் ஸ்பெண்ட், தன்னோட வாழ்க்கையை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்ஆக்டிவா, போரிங்கா, ஓகே, எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாம அப்படி சும்மா இருக்கிறத தான் என்ன சொல்றாங்க, வெஜிடேட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? வெஜிடேட் அது என்ன, அது ஒரே இடத்துலதான் வளரும். செடியில இருக்கக்கூடிய வெஜிடபிள் எல்லாமே அதே இடத்துல வளரும். ஓகே, அதான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ ஐடியலா இருக்கிறது, ஸ்டாக்னேட்டா இருக்கிறது, லாங்குவிஷ், லோஃப், இதெல்லாம் சோம்பேறி, சும்மா இருக்கிறத குறிக்கக்கூடியது. சரியா? ஒண்ணுமே பண்ணாம ஒரு யூஸும் இல்லாம இருக்கிறது தான் இதெல்லாம் வரும். சரியா? தென் இதுக்கு அப்படியே ஆண்டனியம் பாத்தீங்கன்னா த்ரைவ், ஃபிளரிஷ், பி ஆக்டிவ், எங்கேஜ். அப்படியே எங்கேஜா இருக்கிறது. ஓகே, இல்லைனாலும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது. எந்த ஒரு இது சொன்னாலும், எந்த ஒரு கிளாஸ்னாலும் டக்குன்னு வந்து அட்டென்ட் பண்றது. ஓகேவா? ரொம்ப நம்மளே நார்மல் லைஃப்ல நம்ம கோ த்ரூ பண்றதுதான். சரியா? அதுதான் என்னன்னா இந்த வெஜிடேட். ஓகே, ஹி வெஜிடேட்டட் ஆன் த சோஃபா ஆல் வீக்கெண்ட். வீக்கெண்ட் ஆனாலே போதும் அப்படியே அந்த வெஜிடேட் ஆயிடுவான், சோஃபால போய் வெஜிடேட் ஆயிடுவான்னு. என்ன, சோஃபால போய் ஒரு மரம் நட்டு வச்சா எப்படி இருக்கும், அது அங்கேயே இருக்கும். அதே மாதிரிதான் நட்டு வச்ச மரம் மாதிரி அதே இடத்துல இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். அதான் வெஜிடேட். டோன்ட் ஜஸ்ட் வெஜிடேட் டியூரிங் த ஹாலிடேஸ். ஹாலிடேஸ் வந்துட்டுனாலே சோம்பேறியா இருக்காத, ஒரே இடத்துல இருக்காது, சும்மாவே இருக்காத, இன்ஆக்டிவா இருக்காத, எதுவுமே திங்க் பண்ணாமலே இருக்காத, ஏதாவது போய் பண்ணு அப்படின்னு சொல்றதா என்னன்னா இதை கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஜஸ்ட் வெஜிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வெஜிடேட் டு பி டல்லி இன்ஆக்டிவ், ரொம்ப இன்ஆக்டிவா இருக்கிறது, ரொம்ப சோம்பேறியா, ரொம்ப ரொம்ப ஓவரா இன்ஆக்டிவா இருக்கிறது. சோம்பேறிலையுமே சுடு சோம்பேறி, படு சோம்பேறி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வெஜிடேட், வெஜிடேட்டிவ், வெஜிடேஷன் அப்படிங்கிறது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சிமுலேட்.
சிமுலேட், சைமல் அப்படிங்கிற வார்த்தை சேம் அப்படிங்கறது பார்த்தோம். சரியா, சேம் டைம், ஒரே மாதிரி. அப்போ இங்க இங்க மீனிங் என்ன வருதுன்னா, ஒன்றின் தோற்றத்தையோ நிலையையோ போல செய்தல், பிரதிபலித்தல், போலியாக காட்டுதல். சரியா, ஒரு விஷயத்த இன்னொரு இது அதே மாதிரியே பண்ணி காமிக்கிறது, சிமுலேட் பண்றது. இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் அந்த மாதிரிதான் பண்ணும். ஏஐ சிமுலேஷன் அப்படின்னு ஒரு உண்டு. அது என்னன்னா, ஹியூமன் பண்றத அப்படி ஏஐ வந்து சிமுலேட் பண்ணும், தோற்றத்தை, எல்லா விஷயத்தையுமே. அதுதான் சிமுலேஷன், சிமுலேட் அப்படிங்கிறது. ஒரு இத தோற்றத்தையோ நிலையையோ அதே மாதிரி செய்யறது, அதே மாதிரி பிரதிபலிக்கிறது, போலியாக காமிக்கிறதும் அதுதான் என்னன்னா இந்த சிமுலேட்ங்கிறது. டு இமிடேட் ஆர் ரீப்ரொடியூஸ். இமிடேட்னா ஒருத்தவங்க பண்ற மாதிரியே பண்றது. சரியா, ரீப்ரொடியூஸ் த அப்பியரன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சம்திங் டு பிரிட்டெண்ட் டு ஹேவ் ஆர் ஃபீல். பிரிட்டெண்ட்னா என்ன, போலியாக நடிக்கிறது, அதே மாதிரியே இருக்கிற மாதிரி போலியா நடிக்கிறது. சரியா, ஓகே. சோ ஏஐ ரோபோட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமுலேஷன், ஏஐ சிமுலேஷன்னா என்ன, ஒரு விஷயம் பண்ற மாதிரி இன்னொரு தடவை அதை பண்ணி காமிக்கிறது, போலியா பண்றது. தென் இமிடேட், ரீப்ரொடியூஸ், ஃபெயின், மிமிக் பண்றது, ஒருத்தங்க மாதிரியே இன்னொரு பண்றவங்கள, அதுதான். ஸோ ரீப்ரொடியூஸ், மறுபடி ஒருத்தங்க பண்றதே மறுபடி பண்றது, ரீப்ரொடியூஸ் பண்றது. சரியா, இமிடேட் பார்த்துட்டோம். தென் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துட்டு ஜென்யூன்லி ஃபீல், ஆக்சுவலைஸ், உண்மையா பண்றது, ஜென்யூன்லி அதை ஃபீல் பண்ணி பண்றது. கரெக்டா, அது டைரக்டா ஹியூமன் பீயிங்கே பண்ணா அதுதான் என்னன்னா ஜென்யூன். அதுக்கு ஆண்டனியமா வரும், ஜென்யூன்லி ஃபீல். ஸோ ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா பைலட் சிமுலேட் எமர்ஜென்சிஸ் இன் ஃபிளைட் சிமுலேட்டர். ஃபிளைட் சிமுலேட்டர்னு ஒன்று உண்டு. அதாவது இப்போ டைரக்டா இப்போ பைலட்டு, இப்போ ட்ரெயின் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாம் என்னன்னா டைரக்டா ரோட்ல போய் ட்ரெயின் பண்றதுக்கு இல்ல, டைரக்டா ஒரு ஃபிளைட்டை எடுத்து டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி சிமுலேஷன் அந்த சிஸ்டம் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிளைட்டே வச்சுக்கலாமே. ஃபிளைட்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்த முன்னாடி காக்பிட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிரைவர் இருக்கு, பைலட் இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்கோ அதை அப்படியே ரியலா ஒரு சிமுலேட்டர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இதை வந்துட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் ட்ரெயின் பண்ணி பார்ப்பாங்க. அங்க வந்து பாஸ் ஆனாதான் அவங்கள வந்து ரியலாவே ஃபிளைட்டை வந்து எடுக்க விடுவாங்க. இல்ல ஒரு பிகினரை வந்து டைரக்டா போய் நம்மளால எடுக்க விட முடியுமா, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அது ட்ரெயினுக்கும் சரி, பஸ்ஸுக்குமே சிமுலேட்டர்லாம் உண்டு. இப்போ பஸ்ல சிமுலேட்டர் கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா நிறைய சிமுலேட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா நம்மளே அந்த டிரைவர் சீட்ல உட்காந்து ஓட்டுற மாதிரி வரும். ஓகே, அதுதான். பைலட்ஸ் வந்து அந்த ஃபிளைட் சிமுலேட்டர் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹி சிமுலேட்டட் சர்ப்ரைஸ் அட் த நியூஸ். ஓகேவா, நியூஸ்ல அப்படி ஒரு போலியா வர்ற மாதிரியான இதை கொடுத்துருக்காங்க, தோற்றத்தை கொடுத்துருக்காங்க, சிமுலேட்டட். தென் டு இமிடேட் ஆர் பிரிட்டன்ட். ஓகேவா, இந்த சிமுலேட் அப்படின்னால என்ன, அது இருக்கிற மாதிரியே அப்படி நடிக்கிறது. சரியா, உண்மையா நம்ம ரியலா ஃபிளைட்ல தான் அதாவது வானத்துல தான் பறந்துட்டு இருக்கிற மாதிரியே நம்மளே அந்த போலியா ஒரு இதுல வந்துட்டு இது பண்ணிக்கிறது, இமிடேட் பண்ணிக்கிறது. பிரிட்டன்ட், போலியா நடிச்சுக்கிறது. ஸோ சிமுலேட், சிமுலேஷன், சிமுலேட்டர் அப்படிங்கறது அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ். அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா இன்டிமேட். ஸோ இன்டிமேட்னா மறைமுகமாக சுட்டி காட்டுதல், குறிப்பாக உணர்த்துதல், சைகை செய்தல். ஓகேவா, மறைமுகமா பண்றது. சரியா, மறைமுகமா தான் இன்டிமேட். ஓகேவா, மறைமுகமா. டு ஹிண்ட், டு இன்டைரக்ட்லி, டு சஜஸ்ட் ஆர் மேக் நோன் இன்டைரக்ட்லி. இன்டைரக்ட்லி ஒரு விஷயத்த நான் டைரக்டா உங்ககிட்ட சொல்லாம சைகையில இல்ல மறைமுகமா ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா அதுதான் என்னன்னா இன்டிமேட் அப்படிங்கிறது. சரியா, சோ ஹிண்ட், இம்ப்ளை, சஜஸ்ட், இன்சினுவேட் இதெல்லாம் வந்து என்னன்னா இன்டிமேட்டோட ரிலேட்டடான சினானிம்ஸ். ஓகே, இன்டிமேட் அப்படின்னால என்ன, ஹிண்ட் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம், மறைமுகமாக. அதுக்கு அப்படியே ஆண்டனியம் ஸ்டேட், ஓப்பன்லி, டிக்ளேர், ஸ்பெல் அவுட். ஓப்பனா சொன்னா அதுதான் என்னன்னா அதுக்கு ஆண்டனியமா வரும். இன்டிமேட்னா மறைமுகமா, அதே இது ஆண்டனியம் வந்துட்டு ஓப்பனா சொல்றது. சோ ஷி இன்டிமேட்டட் த, இன்டிமேட் பண்றது. சரியா, ஸ்கூல் கிளாஸ்ல எல்லாம் இன்டிமேஷன் வந்திருக்குது, இன்னைக்கு இந்த இன்டிமேஷன் வந்திருக்கு, இந்த சர்க்குலர் வந்திருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. சரியா, இது வந்து மறைமுகமா சொல்றது. டீச்சர்ஸ்க்கு மட்டும் கொண்டு போய் கொடுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? டீச்சர்ஸ்க்கான இன்டிமேஷன் வந்திருக்கா, டீச்சர்ஸ்க்கு மட்டும் போய் கொடுப்பாங்க. ஓகே, so she intimated, ஏன்னா அது மறைமுகமா சொல்றது. so she intimated that changes were coming. அவ மறைமுகமா ஒரு விஷயத்த சொன்னா, ஏதோ சேஞ்சஸ், மாற்றம் வரப்போகுது, நம்ம ஸ்கூல்ல ஏதோ ஒரு புது சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது. he intimated his disapproval with glance. ஓகேவா, சப்டில் அப்படிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, சோ இதெல்லாம் என்னன்னா இந்த மறைமுகமா சொல்றது மீன் பண்ணி தான் வரும். சரியா, அடுத்து
எக்ஸாம் ரிலேட்டடான இந்த இன்டிமேட் அப்படிங்கறதே ஹிண்ட். ஓகே, ஒரு க்ளூ கொடுங்களேன், ஒரு இது கொடுங்களேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். சரியா? ஹிண்ட் கொடுக்கறது, க்ளூ கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அதோட வேர்ட் ஃபேமிலி என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டிமேட், இன்டிமேஷன், இன்டிமசி. இன்டிமசிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அண்ட் இன்டிமேஷன் இதெல்லாம் அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ். வேர்பு, அட்ஜெக்டிவ், TIONல முடிஞ்சிருக்கிறதுனால நவுன். சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ சினானியம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹிண்ட், இம்ப்ளை, சஜஸ்ட், இன்சினுவேட். அதே மாதிரி ரொம்ப சப்டில் அப்படிங்கறதெல்லாம் நுட்பமான அப்படிங்கிறது வரும். சரியா? ஓகே, தென் ஓப்பன்லி இதெல்லாம் ஆண்டனியம்ஸ். நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஆலிவேட். ஓகேவா? ஆலிவியேட் இதோட மீனிங் என்னன்னா தணிக்கிறது. சரியா? ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது, அதை தண்ணி ஊத்தி அணைக்கிறது, அதுதான் ஆலிவியேட் அப்படிங்கிறது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா தூண்டி விடுறதுங்கிற மாதிரி மீனிங் வரும். இது தூண்டுறது கிடையாது, இது அணைக்கிறது, ஆற்றுதல், தணித்தல் அப்படிங்கிறது வரும். ஒரு பிரச்சனை, வலி அல்லது துன்பத்தின் தீவிரத்தை குறைக்கிறது. ஓகேவா? அந்த தீவிரத்தை குறைக்கிறது, தணிக்கிறது, ஆற்றுறது அப்படின்னு சொல்றது. சரியா? இது அப்படி ஆலிவேட் அப்படிங்கிறது அதோட மீனிங், குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். டு மேக் அ ப்ராப்ளம், பெயின் ஆர் சஃபரிங் லெஸ் சிவியர், டு ஈஸ் ஆர் ரிலீவ். சரியா? அதை ரிலீவ் பண்ணி விட்டுறது, அதை ஆற்றுறது, தணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ஸோ சிம்பிளா நெருப்ப அணைக்கிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெருப்ப அணைக்கிறது, லேசாக்கிறது. இப்போ லெவி அப்படிங்கிறதே லேசா, ஓகேவா, இதமா லேசா ஆக்குறது, லைட் வெயிட்ட குறிக்கும். அப்போ ஆலிவேட் அப்படின்னா என்ன? அந்த ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த லைட் ஆக்குறது, லேசாக்குறது. ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அத லேசாயிடுச்சு, லேசா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆலிவேட். ஓகே, அந்த பிரச்சனையோட தீவிரத்தை குறைக்கிறது, ஈஸ் பண்றது, ரிலீவ் பண்றது, லெசன், மிட்டிகேட், சூத். ஓகே, இதெல்லாம் என்ன? லேசாக்குறது, ஒரு தீவிரத்தை குறைக்கிறது, தணிக்கிறது அப்படின்னு வரும். அடுத்ததோட ஆண்டனி பாத்தீங்கன்னா ஆக்ரவேட், ஓசன், இன்டென்சிஃபை. தீவிரப்படுத்துறது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, அதுதான் என்ன? தீவிரப்படுத்துறது, இன்டென்சிஃபை பண்றது அப்படின்னு அர்த்தம். அதே இது தண்ணி ஊத்திட்டோம்னா அது அணைஞ்சிரும். அப்போ தண்ணி ஊத்துனா அதுக்கு பேர் வந்து ஆலிவியேட், தண்ணி ஊத்தணும் அப்படின்னா. அதே இது எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னா இன்டென்சிஃபை, ஆக்ரவேட் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆக்ரவேட்டும் ஆலிவியேட்டும் ஆண்டனியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலிவியேட்டும் ஆக்ரவேட்டும். ஆலிவேட்னா என்னது? தண்ணி ஊத்துறது, எரியிற நெருப்புல. ஆக்ரவேட்னா எண்ணெய் ஊத்துறது, எண்ணெய் ஊத்துனா அது கொழுந்து விட்டு இன்னும் எரியும், அதிகமா எரியும், தூண்டிகிட்டே இருக்கிறது. இது தூண்டுறது, இது தணிக்கிறது. ஸோ மெடிசின் பாத்தீங்கன்னா ட்ரக் ஆலிவேட்ஸ் த பெயின் டெம்பரரிலி. ட்ரக் வந்து என்ன பண்ணுது? நமக்கு இருக்கக்கூடிய ட்ரக்னா என்னன்னா மெடிசினை தான் வந்துட்டு மெடிக்கல் டேர்ம்ல ட்ரக்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரக் வந்து இது ட்ரக்னோடனே நம்ம இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இது பண்ணக்கூடாது. மெடிசின் டேர்ம்ல மாத்திரை, மருந்து இதெல்லாத்தையுமே ட்ரக்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ட்ரக் வந்து பெயினை குறைக்குது, டெம்பரரியா என்ன பண்ணுது? தணிக்குது, ஆற்றுது, பெயினை வந்து ஆற்றுது அப்படின்னு சொல்றது ஆலிவேட்ஸ். The funds will elevate poverty. பாவர்ட்டியை தணிக்குது. ஸோ ஒருத்தவங்க ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில இருக்காங்க, அவங்கள ஒரு ஆறுதல் கூறுற மாதிரி இந்த வந்து ஃபண்ட் எல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இந்த ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதான் எய்டு. ஓகே, எய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஈஸ் ஆர் லெசன் அப்படிங்கறதா இதோட மீனிங். ஓகே, சினானியம் வரும். அண்ட் இதோட வேர்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஆலிவியேட், ஆலிவியேஷன், ஆலிவியேட்டிவ், இதெல்லாம் இதோட வேர்ட் ஃபேமிலிஸ். ஸோ இப்போ ஆலிவியேட், ஆக்ரவேட் ரெண்டும் வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கம்மிஸ்ரேட். கம்மிஸ்ரேட் அப்படின்னா கம்மரேட் அப்படிங்கிற வேர்டு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் கம்மிஸ்ரேட் அப்படிங்கறதும் வருந்துருது. ஓகே, ஒருத்தங்க இறந்துட்டாங்களோ இல்ல ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறது. அதான் பாத்தீங்கன்னா ஒருவரின் துரதிருஷ்டத்துக்காக அனுதாபம் தெரிவித்தல், அவருடன் சேர்ந்து வருந்துதல். ஓகேவா? அவங்களோட சேர்ந்து நம்மளும் வருந்துறது. ஓகேவா? வருத்தத்தை தெரிவிக்கிறது என்னன்னா இந்த கம்மிஸ்ரேட் அப்படிங்கிறது. மிசரபிள் அப்படின்னாலே வருத்தம், துன்பம், துயரம் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஸோ
சிம்பத்தி எம்பத்திலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். சிம்பத்தி எம்பத்தி அப்படிங்கறதெல்லாம். ஓகே, சோ டு எக்ஸ்பிரஸ் சிம்பத்தி ஆர் பிட்டி ஃபார் சம்ஒன்ஸ் மிஸ்ஃபார்ச்சூன், ஒருத்தங்களுக்கு கெட்டது ஏற்பட்டுருச்சு, ஒருத்தங்களுக்கு கெட்ட விஷயம் நடந்துச்சு, அதுக்கு நம்ம வந்து அவங்களோட சிம்பத்தி, சரியா, அவங்களோட சேர்ந்து அந்த சோகத்துல கலந்து கொள்றோம். ஓகே, தென் இதோட சினானியம் பாத்தீங்கன்னா சிம்பத்தைஸ், கன்சோல், கண்டோல் அண்ட் எம்பத்தைஸ். சிம்பத்தி எம்பத்தி எல்லாமே சினானியம்ஸ் தான். ஓகே, ஒருத்தங்க துக்கத்துல இருக்கும்போது நம்ம போயிட்டு நம்ம போயிட்டு அவங்கள கன்சோல் பண்ணுவோம்ல, அதுதான். சரியா, அடுத்து ஆண்டோனியம் பாத்தீங்கன்னா க்ளோட், ரிஜாய்ஸ் டு அனதர்ஸ் லாஸ். ஓகேவா, மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறது, அதை பார்த்து ஜாலியா இருக்கிறது, அதெல்லாம் அது வந்து அதோட ஆண்டோனியமா வந்துடும். சரியா, அது இந்த கம்மிசரேட்டோட ஆண்டோனியம் வந்துடும். மத்தவங்களோட துன்பத்துல நம்மளும் தோளோட தோல் கொடுத்து துன்பப்படுறதுதான். ஓகேவா, சிம்பத்தியா இருக்கிறது, எம்பத்தியா இருக்கிறது. ஓகே, மற்றவங்களோட துன்பத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்களோட வருத்தத்தை நம்ம சேர்ந்து நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வருந்துறது, இதெல்லாம் தான் என்னன்னா சிம்பத்தி எம்பத்தி கம்மிசரேட் அப்படிங்கிறது. ஓகேவா, கம்முனா உடன் அர்த்தம், மிசர் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அந்த துயரத்தை அனுபவிக்கிறது. சரியா, மிசரேட். ஸோ இதுவும் வேர்பு தான். ஓகே, ஒரு செயல் தானே. ஒருத்தவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து அவனோட பேட் லக்குனால வருத்தப்பட்டு இருக்கான், எக்ஸாம்ல 1 மார்க்ல கோட்டை விட்டதுனால வருத்தப்பட்டு இருக்கான். ஸோ நான் அவன் கூட போயிட்டு கம்மிசரேட், அவனை கம்மிசரேட் பண்றேன், அவனை அமைதிப்படுத்துறேன், அவனோட வருத்தத்துல நானும் பங்கு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இது வரும் கம்மிசரேட். ஃப்ரெண்ட்ஸ் கம்மிசரேட்டட் வித் ஹிம் ஓவர் த ஃபெயில்டு எக்ஸாம். அதான் எக்ஸாம் வச்சு நான் சொன்னேன்ல. ஓகே, எக்ஸாம் ஃபெயில் ஆனதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கம்மிசரேட் பண்ணாங்க, கூட சேர்த்து அந்த வருத்தத்தை தெரிவிச்சாங்க. ஃபேன்ஸ் கம்மிசரேட்டட் ஆஃப்டர் த டிஃபீட். ஓகேவா, ஒரு நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா இருந்தா ஏதாவது வந்துட்டு ஒரு போட்டியில தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கம்மிசரேட் பண்ணிப்போம்ல, அதுதான். டு சிம்பத்தைஸ், வருந்துறது. ஓகேவா, சிம்பத்தி எம்பத்தி அப்படின்னாலே மற்றவங்களோட துன்பத்தை பார்த்து வருந்துறது, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ கம்மிசரேட், கம்மிசரேஷன் அப்படிங்கிறது பார்த்துச்சோம். வேசிலேட் அப்படின்னாலே என்னன்னா ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா முடிவெடுக்க இயலாமல் தயங்குதல், கருத்துக்களுக்கு இடையே மாறி மாறி அலைப்பாய்தல். வேசிலேட், வேசிலேஷன், ஆசிலேஷன் அப்படின்னாலே ஒரு அலைப்பாயிருது. ஓகேவா, ஒரு மூமெண்ட்டை குறிக்கும், ஒரு இடத்துல இருக்காது, நிலையா இருக்காது. அப்போ நம்மளோட மைண்டு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அசையாம ஸ்டெடியா இருக்கணும். ஸ்டெடி ஸ்டேட்டா இருந்தா தான் நம்மளால ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆனா அதே இது வேசிலேட்டா இருந்தோம், வேசிலேட் அப்படின்னா வேர்பை குறிக்கக்கூடியது, ஒரு இது முடிவே எடுக்க முடியாம இருக்கிறோம், ஓகே, ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா தான் இந்த வேசிலேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, டு வேவர் ஆர் பி இன்டெசிசிவ், டு கீப் சேஞ்சிங் ஒன்ஸ் மைண்ட் ஆர் வேவரிங் பிட்வீன் சாய்ஸஸ். ஓகே, நம்ம எஸ்எஸ்சி எடுக்கலாமா, ஆர்ஆர்பி எடுக்கலாமா? எஸ்எஸ்சி எடுத்தா இங்கிலீஷ் இருக்கும், ஆர்ஆர்பி எடுத்தா சயின்ஸ் ஜிஎஸ்லாம் நிறைய படிக்கணும். ஸோ இது ரெண்டுக்கு எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாய்ஸஸ்க்கு இடையில நம்ம வந்து ஒரு தெளிவில்லாம இருப்போம்ல, அதை தான் சொல்லுது வேசிலேட் அப்படிங்கிறது. ஓகேவா, அலைப்பாய விடுறது, மனசு வந்து அலைப்பாய விடுறது, ஒரு தெளிவில்லாம இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறதா இந்த வேசிலேட் அப்படிங்கிறது. ஸோ வேவர், டிட்டர், ஹெசிடேட், ஆசிலேட், சில்லி ஷாலி, இதெல்லாம் என்னன்னா மனசு அலைப்பாய விடுறது. ஓகேவா, இதுவா அதுவா, இது எடுக்கிறதா அது எடுக்கிறதா, நம்மளை வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறது தான் இதோட ரிலேட்டடான சினானிம்ஸ். ஓகே, அதே இது ஆண்டோனியம் பாத்தீங்கன்னா டிசைடு, ரிசால்வ், கமிட், ஸ்டாண்ட் ஃபர்ம். ஓகே, நான் எஸ்எஸ்சி தான் படிக்க போறேன், என்னன்னா பரவாயில்ல இங்கிலீஷ் இருக்கா, ஓகே நான் எஸ்எஸ்சி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபர்மா முடிவெடுக்கிறது, ஸ்டெடியா, ஓகே, ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்கிறது, டிசைட் பண்றது, கமிட் பண்றது, இதெல்லாமே அந்த ஒரு தெளிவான முடிவு குறிக்கும். இது தெளிவற்ற ஒரு நிலையை குறிக்கும். சரியா, so he vacillated between 2 job offers for weeks. அதான் 2 ஜாப் ஆஃபர் வருது, இதுல போவா அதுல போவா, மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் சில்லி ஷாலின்னு கூட சொல்லுவாங்க. ஆசிலேட், ஹெசிடேட், டிட்டர், வேவர். வேவ்னா என்ன, அலைப்பாய விடுறது. ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது a leader who vacillate loses trust. லீடர்னா எப்படி இருக்கணும்? லீடர்னா ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், தெளிவா இருக்கணும். ஆனா லீடரையும் இப்படியும் பண்ணுங்க அப்படியும் பண்ணுங்கன்னு ஒரு தெளிவில்லாம இருந்தா அப்போ அவங்கள ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுல்ல. ஓகே, லீடரே இப்படி இருக்காரு, லீடரே இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா, அடுத்து டு வேவர், டு பி இன்டெசிசிவ், டெசிஷன் எடுக்க முடியல, அதுதான் வேசிலேட் அப்படிங்கிறது. வேசிலேட், வேசிலேஷன், வேசிலேட்டரி. ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம 10 கோர் வேர்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அதோட ஸ்டோரி பார்த்துடலாம். அந்த 10 கோர் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஸோ நான்
சைட்ல போய்க்கிறேன், ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சீசனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம் சீசனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி. எக்ஸாம் சீசன் டெஸ்டட் ஃபேர் மோர் தென் அவர் மெமரி. ஓகேவா? நம்மளோட மெமரிய அதிகமா டெஸ்ட் பண்ணிருச்சு இந்த எக்ஸாம் சீசன். ஓகேவா? நமக்கு நம்ம இயர்லி ஒரு 6 மந்த் தான் எக்ஸாம் ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த 6 மந்த்துமே நிறைய எக்ஸாம்ஸ் வரும். அது நம்ம மெமரியை அதிகமா டெஸ்ட் பண்ணும். ஓகே, த ரெலன்ட்லெஸ் ஆஃப்டர்நூன் ஹீட் began to enervate. 2 plus v1 கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. 2 plus v1 இன்ஃபினிட்டிவை குறிக்கும். அது என்ன சொல்லுது? ஒரு செயலை குறிக்கக்கூடியது. எப்படின்னா எனர்வேட், வேர்ப்னா என்ன? செயலை குறிக்கக்கூடியது. டு எனர்வேட் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது. இப்போ எனர்வேட்னா என்ன? நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ண வைக்குது. எது? ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய ஹீட், ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் வந்து began to enervate us, நம்மளோட எனர்ஜி எல்லாம் வந்து ட்ரெயின் ஆக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரைனிங் எவ்ரி லாஸ்ட் டிராப் ஆஃப் எனர்ஜி பை நூன். இந்த ரிலன்ட்லெஸ், அதாவது அந்த ஆஃப்டர்நூன்ல இருந்து அந்த நூனுக்கு, அந்த ஈவினிங் ஆகுறதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை எனர்ஜியையும் எனர்வேட் பண்ணிடுது. அத்தனை எனர்ஜியையும் லாஸ் பண்ண வச்சிருது, ட்ரைன் பண்ண வச்சிருது. எது? ஹீட். அவர் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் would castigate anyone who arrived unprepared, scolding the culprit before the entire class. ஓகே, ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சரா இருந்தாங்க அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம இந்த எனர்ஜி ஹீட் வந்து நம்மளை வந்து எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ண வச்சிருச்சு. அதுலயே இல்லாம டீச்சர் நல்லா படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டை காஸ்டிகேட் பண்றாங்க, திட்டுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. எதுக்காக? அன்பிரிப்பேர்டா. ஓகே, யார் படிக்காம எக்ஸாமுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணாம வந்தாங்களோ அவங்கள வந்து அந்த கல்பிரிட்ட ரொம்ப திட்டுறாங்க என்டையர் கிளாஸ் முன்னாடியே. Then the toppers seemed to self-abnegate completely, giving up sleep, friends, and food for their books, while the rest of us were sorely tempted to vegetate. டாப்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா செல்ஃப் ஆப்னிகேட்டா இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம். அவங்க புக்கும் கையுமா இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் என்னன்னா தன்னோட சொந்த விருப்பங்களை விட்டு விலகி இருக்கிறது. ஓகேவா? சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, பட்னியா இருக்கிறது. சரியா? தூக்கம் இல்லாம, ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயும் சேராம, படிப்பு எக்ஸாம்னு வந்துட்டாலே டாப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு தனி இதா இருப்பாங்க. அவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சும்மா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல. அதுதான் செல்ஃப் ஆப்னிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் ரெஸ்ட் ஆஃப் அஸ், டாப்பர்ஸ் தவிர மத்தவங்க எல்லாம் என்னன்னா இருக்காங்க? வெஜிடேட்டா இருக்காங்க. எந்த ஒரு டிவிக்கு முன்னாடி அப்படி வெஜிடேட்டா அசையாம போய் உட்காந்துக்கிறது, மரம் மாதிரி. டிவில என்ன ஓடுதோ அதை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறது, இன்ஆக்டிவா இருக்கக்கூடியது என்னன்னா வெஜிடேட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஸ்டோரி கொண்டு வர்றது எதுக்காகனா நீங்க ரிலேட் பண்ணி அந்த ஸ்டோரியோட ரிலேட் பண்ணி அந்த சென்டென்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக. சரியா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸோட சேர்த்து அந்த வேர்டு படிக்கும் போது உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து எந்த ஒர்க்கா படிச்சாலும் அதை வந்து அந்த சென்டென்ஸ் அந்த ஸ்டோரியோட சேர்த்து நான் வந்து உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்றேன். சரியா? இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த சீரீஸ் இன்னும் 2 கிளாஸ்ல முடிஞ்சிருமா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன். 2025 நடந்த அத்தனை கொஸ்டின்ஸையும் நம்ம பார்ப்போம். அதுல ஒரு 10 வேர்டு பார்த்தாலும் அந்த 10 வேர்டையும் இதே மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஸ்டோரியோட சேர்த்து அந்த சென்டென்ஸோட சேர்த்து அந்த வேர்டை வந்து படிக்கணும். சரியா? சோ தட் உங்களுக்கு ரீடிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒர்க்காபும் படிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் எல்லாரும் எடிட்டோரியல் வாசிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எடிட்டோரியல் இருக்கக்கூடிய ஒர்க்காப்ஸ் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எதுக்காகனா உங்களுக்கு நல்ல லாங் டேர்ம் மெமரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி,
evening my father would patiently recapitulate the day's lessons with me, summarizing the key points until they finally stuck. இந்த சென்டென்ஸ்லயே இதோட மீனிங் வந்துருச்சு பாத்தீங்களா? ரீகேபிட்டுலேட்னா என்ன, மறுபடி அதை சம்மரைஸ் பண்றது, மறுபடி அவங்க படிச்ச ஒரு ஃபுல் புக்கோட மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, ஃபுல் டாபிக்கோட மெயின் கோர் பாயிண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கறத பாக்குறதா என்னன்னா கேபிட்டுலேட், ரீகேபிட்டுலேட். அந்த டேல என்ன லெசன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத என் கூட சேர்ந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதான் ரீகேபிட்டுலேட். டு ஸ்டடி மை நர்வ்ஸ், என்னோட நரம்புகள் எல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு ஐ வுட் சிமுலேட் த ரியல் எக்ஸாம் அட் ஹோம் ஆன்சரிங் மார்க் பேப்பர்ஸ் அகேன்ஸ்ட் த கிளாக். ஓகேவா? நம்ம எல்லாம் மார்க் டெஸ்ட் எடுப்போம். மார்க் டெஸ்ட் ஏன் எடுக்கிறது? ரியலா ஒரு சிஸ்டம்ல உட்காந்துட்டு ரியலா நம்ம மார்க் டெஸ்ட் ஏன் எடுத்து பாக்குறோம்? எக்ஸாம்ல போயிட்டு அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளைட் எதுக்காக சிமுலேட் பண்ணுவாங்க? சிமுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரியலா வானத்துல பறக்கும் போது எப்படி இருக்குங்கிறது நம்ம முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிக்கிறது, ஒரு பிராக்டிஸ்க்காக முன்னாடியே அதை பண்ணி பாத்துக்கிறது. அதே மாதிரியே சிமுலேட் பண்ணி பாக்குறது, ரியலா எக்ஸாம்ல இருக்கிற மாதிரி மார்க் டெஸ்ட் மார்க் பண்ணிக்கிறது. Okay, then when I failed one of those mock tests, na and mock test la fail ஆனதுக்கு அப்புறம் a kind senior did not mock me but chose instead to commiserate and she did her best to alleviate my fear. alleviateனா என்ன? தணிக்கிறது. நானு ஒரு மார்க் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ என்னோட சீனியர் வந்து என்ன கம்மிசரேட் பண்ணாங்க என் கூட சேர்ந்து. ஓகே, நீ இந்த தடவை ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்ட, ஸோ பார்த்துக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கூட அந்த துக்கத்தை, நம்மளோட துயரத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. கம்மிசரேட், நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க, நம்முடன் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னோட ஃபியரை அலிவேட் பண்றதுக்கு, என்னோட ஃபியரை தணிக்கிறது. அலிவேட்னா என்ன சொல்றதுக்கு தான் தூண்டுற மாதிரி இருக்கும். அலிவேட்னா என்ன தூண்டுறதுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அது பேர் என்ன? தூண்டுறது கிடையாது, தணிக்கிறது. என்னோட ஃபியரை தணிக்கிறது, என்னோட ஃபியரை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. நான் ஒரு மார்க் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அந்த மார்க் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனோடனே என்னோட சீனியர் ஒருத்தவங்க வந்து என்னோட ஃபியர் எல்லாம் தணிச்சாங்க, அலிவேட் பண்ணாங்க. ஓகே, என்னோட சேர்ந்து கமிசரேட் பண்ணாங்க அப்படின்னா என்னோட துக்கத்துல என்னோட துயரத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் சோ ஐ கண்டினியூ டு வேசிலேட் ஓவர் விச் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் டு சூஸ், சேஞ்சிங் மை மைண்ட் a dozen times a day. ஓகே, இப்போ யூபிஎஸ்சில இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஆப்ஷனல் டெஸ்ட் பேப்பர் எடுக்கிறது, தமிழா, இங்கிலீஷ், ஜியோகிராஃபியா, அந்த மாதிரி ஒரு டவுட்ல இருப்பாங்க. ஓகே, சோ இப்போ நம்மளுமே ஏதாவது ஒரு எக்ஸாம் வரட்டும், இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வேசிலேட்ல இருப்போம்ல, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? at last my mother chose to intimate, என்னோட அம்மா வந்து intimate with a gentle hint rather than a stern order that any honest effort would be enough. any honest effort would be enough. ஓகேவா? நீ எதனாலும், எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எதனாலும் சூஸ் பண்ணு, ஆனா எதை சூஸ் பண்ணாலும் நேர்மையா ப்ரிப்பேர் பண்ணு, நல்ல டிசிப்ளின்டா இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால அதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னது எனக்கு ஒரு எனர்ஜியா இருந்துச்சு, எனக்கு ஒரு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஸோ இன்டிமேட் அப்படிங்கிறது ஹிண்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி. ஓகே, எங்க அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க, அது எனக்கு ஓகே, எனக்கு அது பூஸ்ட் ஆச்சு. சரி, நான் இது என்ன டிசிஷன் எடுத்தாலும் நேர்மையா இருந்தா அது சரியா நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதான் ஹானஸ்ட் எஃபர்ட் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி படிங்க. அடுத்து ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபேமிலி வேர்ட்ஸ் நெகேட், கேபிட், சைனேஜ், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்வேஷ். எனர்வேட் அப்படின்னா என்ன? எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுற அந்த வேர்பை குறிக்கும். எனர்வேஷன் அப்படிங்கிறது நவுன், லாஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த். சரியா? தென் நெகேட். நெகேட்னா என்ன? மறுக்கிறது. சரியா? மறுத்தல். டு டெனை ஆர் நல்லிஃபை, டு கேன்சல் அவுட். ஓகேவா? செல்லாததாக்குறது, மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆப்னிகேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்னிகேட் அப்படிங்கிறது செல்ஃப் ஆப்னிகேட். செல்ஃப் ஆப்னிகேட்னா என்ன? தன்னோட சொந்த விருப்பம் வெறுப்புகளை தள்ளி வைக்கிறது. சரியா? தள்ளி வைக்கிறது. நெகேஷன். நெகேஷன் அப்படிங்கிறது டெனையல், ஆப்போசிட் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங், மறுப்பு. ஓகே, இப்போ என்னன்னா ஆப்போசிட், இல்ல எதிர்மறை, வேண்டாம் அப்படின்னு சொல்றது, ஆப்போசிட், அப்போஸ் பண்றது. ஓகே, எனக்கு வேண்டாம், ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது, எதிர்க்கிறது, அப்போஸ் பண்றது. ஸோ நெகேஷன், நெகேட், ஆப்னிகேட், செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ஆப்னிகேட் அப்படிங்கிறது வேர்பு, ஆப்னிகேஷன் அப்படின்னா என்ன?
நவுனு. சரியா? சோ செல்ஃப் டெனையல், சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட், தன்னோட சொந்த விருப்பங்களை விலக்கி வைக்கிறது, டினை பண்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? நெகேஷன், செல்ஃப் அப்னிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் காஸ்டிகேஷன், காஸ்டிகேட்னா என்ன? நவுனு, வெர்ப். காஸ்டிகேட் அப்படிங்கிறது வெர்ப், திட்டுறது, மத்தவங்கள திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டுறது. சோ காஸ்டிகேஷன் அப்படின்னாலும் திட்டுறதுதான், ஆனா இது நவுனா வந்திருக்கு, அவ்வளவுதான். சரியா? சிவியரா, கடுமையா வந்து திட்டுறது, சிவியரா திட்டுறதுன்னு சொல்லி பார்த்தோம். சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றது, அது எதுக்காக? நல்லது நடக்கணும், மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக. டீகேபிட்டேட்னா என்ன? கேபிட்னா என்ன? கேபிட்னா ஹெட், டீகேபிட்டேட்னா தலையே வெட்டுறது, ஹெட்டே வெட்டுறது. சோ டு கட் ஆஃப் த ஹெட், டு பிஹைட் அப்படின்னு அர்த்தம், தலை துண்டிக்கிறது. ஓகேவா? தலையை வெட்டுறதா டீகேபிட்டேட். டீகேபிட்டேஷன் அப்படிங்கிறதுனா இது வந்து verb, செயலை குறிக்கிறது. ஓகேவா? அந்த ஆனியனோட ஆனியனை வந்து டீகேபிட்டேட் பண்ண அப்படின்னா அந்த ஆனியனோட தலையை வெட்டுறது, அதே மாதிரி தான். சரியா? டீகேபிட்டேட் அப்படிங்கிறது verb, செயலை குறிக்கிறதுனால டீகேபிட்டேட். அதே நவுன் அப்படின்னா டீகேபிட்டேஷன் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேபிச்சுலேட். கேப்சர் பண்றது. ஓகேவா? கேப்டனே சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன? அந்த போட்டி முடிஞ்சு, அவ்வளவுதான். சோ டு சரண்டர் ஆன் அக்ரீடு டேர்ம்ஸ், சரணடைதல். ஓகேவா? சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு ஏத்தாப்புல சரணடைஞ்சிடுறது. ஓகேவா? கேப்டனே போய் தலை வணங்கிட்டாங்கன்னா அப்போ போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். தலைவரே தலை வணங்குற மாதிரி, அப்பனா சரணடைறதை குறிக்கிறது. சோ கேபிச்சுலேஷன் அப்படிங்கிறது நவுன், கேபிட்டுலேட் அப்படிங்கிறது verb, கேபிச்சுலேஷன்ங்கிறது நவுன். ரீகேபிட்டுலேட் அப்படின்னு பார்த்தோம். ரீகேபிட்டுலேட்னா முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகே, ஹெட் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறுபடி எடுத்து சொல்றது, சம்மரைஸ் பண்றது. ஓகே, ஒரு பெரிய லெசன்ல இருந்து, ஒரு பெரிய சாப்டர்ல இருந்து அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை சுருக்கமா மறுபதிவு பண்றது. அடுத்து சைனர்ஜி அப்படின்னா என்ன? சேர்ந்து, ஓகே, ஒரே நேரத்துல. கம்பைன்ட் ஆக்ஷன் whose effect exceeds the sum of parts. ஓகேவா? கூட்டு செயலாற்றுதல், சைனர்ஜி. மாத்திரையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2-3 மாத்திரை சேர்ந்து போடுறது நம்ம எதுக்காக? அது சேர்ந்து ஒர்க் பண்ணும். ஓகே, நம்மளோட நோய் குணமாகணும் அப்படின்னா அது சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும், அதுதான் சைனர்ஜி அப்படிங்கிறது. ஓகே, சைனர்ஜிசம், கோஆபரேட்டிவ் ஆக்ஷன் ப்ரொடியூசிங் கிரேட்டர் எஃபெக்ட். ஓகேவா? சேர்ந்து எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட்டா அதுக்கான விளைவு நல்லா இருக்கும், பெரிய நல்ல ஒரு விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சைனர்ஜிசம் அப்படிங்கிறது. சைனர்ஜிஸ்டிக் அப்படிங்கிறது இது ரெண்டுமே நவுன் தான். சைனர்ஜியும் சைனர்ஜிசமும் நவுன் தான். சைனர்ஜிஸ்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் கிரேட்டர் கம்பைன்ட் எஃபெக்ட். ஒன்னு சேர்ந்து நம்ம எல்லாரும் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், அது நல்லா, இந்த வேலை நல்லாவும் நடக்கும். சரி, அடுத்து சைமல்டேனியஸ், அப்புறம் லெவ், அப்புறம் ஸ்வே, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சிமுலேட் அப்படிங்கிறது பார்த்தோம். சிமுலேட்னா என்ன? ஒரு இது மாதிரியே நடிக்கிறது, ஒரு இது மாதிரியே அதை பண்ணி பார்க்கறது, இமிடேட் பண்றது. அப்போ an imitation or pretense of something, pretenseனாலே நடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நரி என்ன பண்ணும்? தனக்கு தேவைக்கு ஏத்தப்பல நடிக்கும், பாசாங்கு பண்ணும். பிரிட்டன்ஸ்னாலே பாசாங்கு பண்றது. ஓகே, போலியா நடிக்கிறது, போல செய்தல், உருவகப்படுத்துதல். டீசிமுலேட். ஓகே, டீசிமுலேட் அப்படின்னா மறைக்கிறது. ஓகேவா? சோ டு ஹைட் one's true feelings or intentions, தன்னோட உணர்வுகளை மறைக்கிறது. சரியா? அடுத்து டீசிமுலேட் அப்படிங்கிறது verb, சிமுலேஷன் அப்படிங்கிறது noun. இது என்னன்னா தன்னோட உணர்வுகளை மறைக்கிறது, கன்சீல் பண்றது அப்படின்னு அர்த்தம். கன்சீல் அப்படின்னா மறைக்கிறது. டிசம்பிள் அப்படின்னாலும் ஒருத்தவங்களோட உண்மையான மோட்டிவ் என்ன அப்படிங்கறத மறைக்கிறது, அவங்களோட உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கறத மறைக்கிறது தான் டிசம்பிள். இன்டிமேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். க்ளூ கொடுக்கறது. இன்டிமேட்னா என்ன? க்ளூ கொடுக்கறது. ஸோ இன்டிமேஷன் அப்படிங்கிறது நவுன். ஹிண்ட் ஆர் இன்டைரக்ட் சஜஷன், இன்டைரக்டா சஜஸ்ட் பண்றது தான் என்ன? இன்டிமேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஆலிவேட் பார்த்தோம். அதே மாதிரி ஆலிவேட்னா என்ன? தணிக்கிறது. ஓகேவா? ஆலிவேட்னா என்னன்னு பார்த்தோம், தணிக்கிறது, குறைக்கிறது. ஓகே, அப்ப ஆலிவேஷன் அப்படிங்கிறது அதோட நவுன். லெவிடேட் அப்படின்னா அப்படியே மிதக்கிறது, காத்துல அப்படியே மிதக்கிறது. சரியா? அப்போ இங்க லெவினா என்னன்னு பார்த்தோம். லெவினா அப்படி லைட், இறகுகள், சிறகுகள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கோழியோட சிறகுகள், ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படி காத்துல விட்டா அது வட்டுக்கு மிதக்கும்ல. அப்ப அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. லெவிடேட் அப்படின்னாலே
மிதக்கிறது, டு ஃபிளாட் இன் த ஏர். ஓகேவா? டு ரைஸ் இன் த ஏர் ஆர் டு ஃபிளாட் இன் த ஏர். இறகுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான எக்ஸாம்பிளா இருக்கும் லெவிடேட் அப்படிங்கிறதுக்கு. சோ லெவிடேட் அப்படிங்கிறது verb, லெவிடேஷன்ங்கிறது நவுன். சரியா? லெவிட்டி, லெவிட்டி அப்படின்னா லைட்னஸ் ஆஃப் மேனர், லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். ஓகே, சிலர்லாம் வந்து தன்னோட ரொம்ப பிடிச்சவங்க இறந்தாலுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எந்த ஒரு இதுவுமே காமிக்காம இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன, லைட்னஸ் ஆஃப் மேனர், லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். ஒரு சீரியஸான இடத்துல எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அப்படி காமா இருப்பாங்கல்ல, அவங்கதான். சரியா? சிம்பிளா லைட்டா இருப்பாங்கல்ல, அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ரொம்ப லைட்டா இருப்பாங்கல்ல, அதுதான் சீரியஸ்னஸ். அந்த லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். இந்த இடத்துல என்ன சீரியஸ்னஸ் புரியாம நீ விளையாண்டுட்டு இருக்க, ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய இடம் இல்ல இது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா லெவிட்டி. லெவிட்டி அப்படின்னாலே அந்த லேசா லேசா விட்டுறது. சரியா? ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும், அதை லேசா எடுத்துக்கிறது, லேசா விட்டுறது, சீரியஸா இல்ல எடுக்காம இருக்கிறது. சரியா? கமிசரேஷன், கமிசரேட் பார்த்தோம். கமிசரேட்னா என்ன, துன்பத்துல வந்து ஒன்னா சேர்ந்து இது பண்றது, உடன். கமிசரேஷன் அப்படிங்கிறது அதோட நவுன், an expression of sympathy, அனுதாபம் காமிக்கிறது தான் சொல்றது கமிசரேட், கமிசரேஷன். வேசிலேட்டோடது வேசிலேஷன். வேசிலேட்னா verb, வேசிலேஷன் அப்படிங்கிறது நவுன். சோ வேவரிங், இன்டெசிஷன். வேசிலேட்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்காம இருக்கிறது. சரியா? ஓகே, அலைப்பாய விடுறது, மனசு அலைப்பாய விட்டுட்டு ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்கிறது தான் வேசிலேட், வேசிலேஷன். ஆம்பிவேலண்ட், ஆம்பி அப்படின்னாலே ரெண்டுன்னு அர்த்தம். ஆம்பிவேலண்ட் அப்படின்னா ரெண்டு மனசுல இருக்கிறது. ஓகேவா? ஏ சூஸ் பண்ணவா, பி சூஸ் பண்ணவா, எஸ்எஸ்சி படிக்கவா, ஆர்ஆர்பி படிக்கவா, ஏதாவது ஒரு மைண்ட் வந்து அலைப்பாய விட்டுட்டே இருக்கிறது, ரெண்டு மனசா இருக்கிறது தான் என்னன்னா ஆம்பிவேலண்ட் அப்படிங்கிறது. ஹேவிங் மிக்ஸ்ட் ஆர் கான்ட்ராடிக்டரி ஃபீலிங்ஸ். ஓகே, இருவேறு உணர்வுகள் கொண்ட. ஏ எடுத்தா நம்மளோட லைஃப் சுத்தமா இந்த மாதிரி ஆயிடும், பி சூஸ் பண்ணோம் அப்படின்னா சுத்தமா வேற ஒரு லைஃப் மாதிரி ஆயிடும். ஓகே, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனா அது ரெண்டுல எதை சூஸ் பண்ணன்னு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த ஆம்பிவேலண்ட்ங்கிறது. ஆம்பிவேலண்ட் இஎன்டில முடிஞ்சிருக்குது, ஸோ அட்ஜெக்டிவ். இஎன்சில முடிஞ்சிருக்கு, ஸோ நவுன். ஓகே, ஆசிலேட் அப்படின்னா என்ன, ஸ்விங் பண்றது, ஊஞ்சல் ஆடுற மாதிரி அசையறது. ஸோ டு ஸ்விங் ஸ்டெடிலி பேக் அண்ட் ஃபோர்த், முன்னையும் பின்னையும் அசைகிறது தான் என்னன்னா இந்த ஆசிலேட் அப்படிங்கிறது. அப்புறம் ஆசிலேஷன், இது verb, இது நவுன். ஆசிலேஷன் அப்படிங்கிறது முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் அண்ட் மோஷன், இதுதான் குறிக்கும். ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு பேசிக்கான வேர்ட்ஸும் பார்த்துட்டோம், அதோட ரிலேட்டடான ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டெஸ்ட் போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வீக்ஸ் ஆஃப் இல்னஸ் லெஃப்ட் ஹிம் இன் a state of complete drained of all energy. எல்லா எனர்ஜியுமே போயிருச்சு அப்படின்னு சொல்றது. இது என்ன பார்த்தோம், கம்ப்ளீட் எனர்ஜியே வேஸ்ட் ஆயிடுச்சு, ட்ரெயின் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க, எனர்ஜியே முழுக்க வேஸ்ட் ஆயிடுச்சு, ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. அந்த வீக் ஃபுல்லா வந்து அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. சோ இந்த இடத்துல ஆஃப்ங்கிற ப்ரிபோசிஷன் வந்திருக்கு, இந்த இடத்துல நமக்கு நவுன் வரணும். எனர்வேட் அப்படிங்கிறது verb, எனர்வேட் அப்படிங்கிறது verb, எனர்ஜிலாம் லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல நவுன் வரணும்னா எனர்வேஷன். ஓகே, எனர்வேஷன். Under siege and out of wood, the garrison was finally forced to dash, surrender. ஓகேவா? தலைவரே சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வரும். சோ சரண்டர், கேபிட்டல். ஓகே, சரண்டரே என்ன, forced to capitulate. சரண்டர் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க. ஓகேவா? சீஜ் அண்ட் அவுட் ஆஃப் ஃபுட் இல்ல, இப்போ போருக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட் இல்ல, அவங்களோட எல்லா இதுவுமே தடைபட்டுருச்சு. ஓகே, அவங்களுக்கு எந்த ஒரு எல்லாமே எப்படி சொல்றது, அதுல இருக்கக்கூடிய வீரர்கள், ஏதோ ஒரு போரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஃபுட்டு, அப்புறம் மெடிசின், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் அவங்களால போர் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன, எதிரி வந்து சீச் பண்ணிட்டாங்க, ஃபுட் எல்லாம் இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன, ஃபைனலா அவங்க வந்து தள்ளப்படுவார்கள். ஃபோர்ஸ் டு எதுக்கு, கேபிட்டுலேட். கேபிட்டுலேட்னா என்னன்னு பார்த்தோம், கேபிட்டுலேட்னா என்ன, சரணடைகிறதுன்னு பார்த்தோம். அப்போ கேபிட்டுலேட் ஆயிட்டாங்க, தலைவர்கள் எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க, சரணடைகிறது, கேபிட்டுலேட். சரியா? அடுத்து, a clever criminal will dash hide his true feelings
பிஹைண்ட் எ காம் ஃபேஸ், ஒரு அமைதியான முகத்துக்கு பின்னாடி உண்மையான ஒரு விஷயத்த, ஒரு ஃபீலிங்ஸ மறைச்சு வச்சிருக்கான். அது யாரு? ரொம்ப புத்திசாலியான கிரிமினல் மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். மறைச்சு வைக்கிறதுக்கு, உண்மையான விஷயத்த காமிக்காம மறைச்சு வைக்கிறது, ஃபீலிங்ஸ ஓப்பனா வெளிப்படுத்தாம மறைச்சு வைக்கிறது. சோ அப்போ டிசிமுலேட். சிமுலேட்னா அந்த ஃபீலிங்ஸை ரியலா அப்படி பாக்குறது, ரியலா ஃபீல் பண்ணிக்கிறது, வானத்துல பறக்கிற மாதிரி அந்த சிமுலேட் பண்ணி பாக்குறது. டிசிமுலேட்னா அதெல்லாம் அதெல்லாம் இல்லாத மாதிரி பண்றது, சரியா? உண்மையா தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாம இருக்கிறது, ஹைட் பண்றது, அதுதான் டிசிமுலேட் அப்படிங்கிறது. Before the exam, the teacher gave a quick dash of the whole chapter summary. Quick summary. என்னன்னு பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? குயிக்கான சம்மரி. குயிக்கான சம்மரி, டக்கு நிறைய ஒரு சாப்டரோட பாயிண்ட்ஸ் சிம்பிளா. ரீகேப்புலேட், இந்த இடத்துல verb வரக்கூடாது, நவுன் வரணும். ஸோ ரீகேப்புலேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ரீகேப்புலேஷன், ரீகேப்புலேஷன். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கேன். recapitulation, recapitulation, recapitulation. Two medicines taken together had a dash effect far stronger than either alone. ஒரு மாத்திரை எடுத்துக்கிறத விட ரெண்டு மாத்திரை எடுத்தீங்கன்னா அது சேர்ந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். சோ சைனர்ஜிசம் பார்த்தோமா? சைனர்ஜிஸ், இந்த இடத்துல எஃபெக்ட்ங்கிற ஒரு நவுன் இருக்கு, அப்ப இதுல வந்து அட்ஜெக்டிவ் வரணும். சைனர்ஜிஸ்டிக், சைனர்ஜிஸ்டிக். எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு நவுனு, ஏ ஆர்டிகல் இருக்கு. ஸோ சைனர்ஜிஸ்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா வந்துடும். ஓகே, சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட், சேர்ந்து வேலை செய்யக்கூடிய, சேர்ந்து வேலை செஞ்சா நல்லா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது. த பெயின் கில்லர் ஆஃபர்ட் சம் டேஷ் ஆஃப் எ கான்ஸ்டன்ட் பெயின். ஓகேவா? அவளோட பெயின் தொடர்ந்து, அவளுக்கு பெயின் இருந்துட்டு இருக்குது, அதை வந்து என்ன பண்ணணும், இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது? பெயின் கில்லர் கொடுத்தா அந்த பெயின் என்ன ஆகும்? தனியும் தானே. ஸோ தனியும், குறையும். அப்போ ஆலிவேஷன், ஆலிவேட். இந்த இடத்துல ஆஃபர்ட் சம் நவுன் தான் வரணும். ஸோ ஆலிவேஷன். ஓகே, ஆஃபர்ட் சம் ஆலிவேஷன். ஆலிவேஷன் என்ன? தணிக்கிறது. கொஞ்சமா அந்த பெயின் கில்லர் வந்து அவளோட பெயினை தணிச்சிச்சு, குறைச்சிச்சு அப்படி சொல்லலாம். He felt dash about the offer, attracted and reluctant at the same time. ஒரே நேரத்துல அதை பார்த்து இது பண்றது, அந்த ஆஃபரை பார்த்து இது பண்றது. அட்ராக்டாவும் இருக்கு, அது ரிலக்டன்ட், மறுக்கவும் செய்யுது. அட்ராக்ட்னா அது நம்ம அந்த ஒரு ஆஃபரை பார்த்துட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா வாங்க வேண்டாம்னு தோணுது. ரெண்டு மனசா இருக்கிறது. ரெண்டு மனசுனா என்ன? தெளிவா முடிவெடுக்க முடியாம இருக்கிறது, ஆம்பிவேலண்ட். ஓகேவா? அட் த சேம் டைம், ஒரே நேரத்துல அது வேணும்னு தோணுது, வேண்டாம்னு தோணுது, அப்படி சொல்றதா ஆம்பிவேலண்ட். Her constant dash between the two options frustrated the whole team. அவ கான்ஸ்டன்டா ரெண்டு ஆப்ஷன், ஓகே இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருக்கிறது வந்து அந்த ஹோல் டீமையும் வந்து என்ன பண்ணுது? ஹோல் டீமையும் என்ன பண்ணுது? ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வைக்குது. கான்ஸ்டன்டா டூ ஆப்ஷன்ஸ்க்கு இடையில. ஸோ கான்ஸ்டன்ட், இதுல கான்ஸ்டன்ட் நவுன் வரணும். ஸோ வேசிலேஷன் போட்டு பாருங்க. வேசிலேஷன்னா என்ன? அவ வந்து தன்னோட ஆப்ஷன்ஸ்ல இப்படியும் போயிட்டு அப்படியும் போயிட்டு ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில இருக்கா அப்படின்னு சொல்றது, அலைப்பாய விடுறதுதான் இந்த வேசிலேஷன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா such dash was out of place at a so solemn a funeral. funeralனா ரொம்ப துக்கமான இடம். அந்த இடத்துல லைட் ஹார்ட்டட் ஜோக்கிங். லைட் ஹார்ட்டட் ஜோக்கிங்னா வேணும்னே ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தாம இருக்கிற மாதிரி. ஒரு இறந்தவங்க வீட்டுல எப்படி இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு சும்மா சிம்பிளா கூட சந்தோஷமா இருக்கிறது தப்பு தானே. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட் ஹார்ட்டட் ஜோக்கிங்கா இருக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ லைட் ஹார்ட்டட் ஜோக்கிங் அப்படிங்கிறது சிம்பிளா அந்த இடத்துல சோகமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லைட்டா ஒரு ஜோக் அடிக்கிறது, அதுதான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க அப்போ நமக்கு அந்த லைட் ஹார்ட்டட் ஜோக்கிங் என்ன ஞாபகம்? ஆல்ரெடி பார்த்தோம்ல, லெவிட்டி அப்படின்னு பார்த்தோமா? சீரியஸ்னஸ் புரியாம அந்த இடத்துல போயிட்டு ஜோக் பண்றது, இந்த இருக்குல்ல லெவிட்டின்னு பார்த்தோமா? லைட்னஸ் ஆஃப் மேனர், லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். அந்த இடத்துல சீரியஸ்னஸ் புரியாம அந்த இறந்த இடத்துல போய் கூட லைட் ஹார்ட்டட் ஜோக்கிங் பண்றாங்க.
வேணும்னே மனசை காயப்படுத்தணும்னு நினைக்காம ஒரு சின்ன லைட் ஹார்ட்டடா பண்றதுதான் லெவிட்டி அப்படிங்கிறது. லேக் ஆஃப் சீரியஸ்னஸ் அப்படின்னு வரும். அடுத்து the magician appeared to dash floating a foot above the stage. பிளாட் ஆகுறது அப்படி மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அந்த இதுல ஸ்டேஜ்ல மிதக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது என்ன, அந்த மிதக்கிறதுனா என்ன, ஃபெதர் ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஃபெதர், லெவிடேட், லெவிடேட். ஸோ 2 தான் இருக்கு, பின்னாடி V1 போட்டுக்கலாம். டு லெவிடேட் அப்படி காத்துலயே மிதக்கிற மாதிரி தோன்றது. டு டேஷ் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு டெனே ஆர் கேன்சல். ஒரு விஷயத்தை டெனே பண்றது அல்லது கேன்சல் பண்றது. அது என்ன சொல்லுவோம், டு நெகேட். டு நெகேட்னா என்ன, டு நெகேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதை மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மறுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கேதர்ட் டு ஆஃபர் தேர் டேஷ் ஆஃப்டர் ஹிஸ் லாஸ். அவனோட லாஸுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன பண்ணாங்க, கமிஸ்ரேட். கமிஸ்ரேட், ஓகே, கூட சேர்ந்து அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கிறது. சரியா? இந்த இடத்துல கமிஸ்ரேஷன் நவுன் போடணும். தேர் அப்படிங்கிறது அட்ஜெக்ட் ப்ரோனோனா வந்திருக்குது. ஸோ அப்போ இங்க நவுன் போட்டுக்கலாம். உடைய அட்ஜெக்டிவா வந்திருக்குது. ஸோ நவுன் போட்டுக்கணும். கமிஸ்ரேஷன், கூட சேர்ந்து அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். எனர்வேட். எனர்வேட்னா என்ன, எனர்ஜி லாஸ் பண்றது, ட்ரெயின் எனர்ஜி. காஸ்டிகேட். காஸ்டிகேட்னா என்ன, திட்டுறது பார்த்தோமா. டு ஸ்கோல்ட் சிவியர்லி. ரீகேபிட்டுலேட், முக்கியமான பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்றது. டு சம்மரைஸ் த மெயின் பாயிண்ட்ஸ். தென் சிமுலேட். சிமுலேட்னா என்ன, ஒரு இது மாதிரியே அதை செஞ்சு பார்க்கறது. டு இமிட்டேட் ஆர் ஃபெயின் அப்படிங்கிறது. தென் இன்டிமேட். இன்டிமேட்னா என்ன, அதை ஹிண்ட் கொடுக்குற மாதிரி, க்ளூ கொடுக்கறதுன்னு சொல்லி பார்த்தோம், இன்டிமேட் அப்படி. தென் ஆலிவேட். ஆலிவேட்னா என்ன, தணிக்கிறது, ஸோ குறைக்கிறது, லெசன் பண்றது, ஈஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். தென் கமிஸ்ரேட். கமிஸ்ரேட்னா அந்த சோகத்தை பகிர்ந்துக்கிறது. தென் வேசிலேட் அப்படின்னா மனசை அலைப்பைய விடுறது, ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறது தான் வேசிலேட். ஸோ சினானிம் ஆன்டோனிம்ஸ் கொடுத்துருக்கோம், பார்க்கலாமா. எனர்வேட்னா என்ன, எனர்ஜியை லாஸ் பண்றது. இன்விகரேட் அப்படின்னா எனர்ஜியை அதிகப்படுத்துறது. ஓகேவா, எனர்ஜி பூஸ்ட் அப் ஆகுறது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா காஸ்டிகேட். காஸ்டிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெபியூக், ஒருத்தவங்களை திட்டுறது. ரெபியூக் அப்படின்னா திட்டுறது. ரெபியூக் அப்படின்னா என்ன, திட்டுறது. அதே இது பிரைஸ் அப்படின்னா பாராட்டுறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். தென் ரீகேபிச்சுலேட் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்றது, சுருக்கி சொல்றது. அதே இது ஆண்டனியமா என்ன வரும், எலாபரேட் அப்படின்னு வரும். தென் வெஜிடேட்னா என்ன, ஐடியலா இருக்கிறது, சிலையா அசையாம மரம் மாதிரி சிலையா இருக்கிறது, அதுதான் வெஜிடேட். அதுக்கு ஆண்டனியம் என்ன, த்ரைவ். ஓகே, எங்கனாலும் சுறுசுறுப்பா இருப்போம்ல, துருதுருன்னு இருப்பாங்கல்ல, அதுதான் த்ரைவ். அதுக்கு ஆண்டனியமா வரும். சிமுலேட் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் மாதிரியே. ஃபெயின் அப்படின்னா ஃபெயின், ஒரு விஷயம் மாதிரியே உண்மையாவே அது இருக்கிற மாதிரியே பண்றது. சரியா? ஃபிளைட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிளைட்ல பைலட் வந்து வானத்துல ஓட்டுறதுக்கு முன்னாடி சிமுலேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஓட்டுவாங்க. அதுதான் சிமுலேட். ஆக்சுவலைஸ் அப்படின்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸா, ரியலா வானத்திலேயே ஓட்டுறது ஆக்சுவலைஸ். ஆலிவேட் அப்படின்னா தணிக்கிறது, குறைக்கிறது, ஈஸ் பண்றதுன்னு அர்த்தம். அக்ரவேட் அப்படின்னா அதோட ஆப்போசிட். சரியா? அக்ரவேட் பண்றது, அதிகப்படுத்துறது. கமிஸ்ரேட் அப்படின்னா வருத்தத்தை தெரிவிக்கிறது, சேர்ந்து சிம்பத்தி ஷேர் பண்ணிக்கிறது. சரியா? சோகத்தை. அதே இது கிளாட் அப்படின்னா ஆப்போசிட்டா வரும். சரியா? அத தெரிவிக்காம இவங்க ஒருத்தவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறது. ஓகே, அது. பேசிலேட் அப்படின்னா ரெண்டு மனசா இருக்கிறது, மனசு அலைப்பாய விடுறது, தெளிவில்லாம ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறது. ரிசால்வ் அப்படின்னா டெசிஷன் எடுக்க முடிஞ்சா அது ரிசால்வ். லெவிட்டி பார்த்தோம். லெவிட்டினா என்ன, சீரியஸ்னஸ் புரியாம ஒரு லைட் ஹார்ட்டட் ஜோக், லைட் ஹார்ட்டட் ஜாலியா இருக்கிறது. சரியா? சீரியஸ்னஸ் புரியாம ஒரு ரொம்ப லைட்டா லேசா இருக்கிறது. சரியா? தென் கிராவிட்டி. ஓகே, அது என்ன கிராவிட்டினா என்ன, அந்த இங்க கிராவிட்டி அதோட ஆன்டனியம் கொடுத்துருக்காங்கன்னா ரியலா அதை புரிஞ்சு நடந்துக்கிறது. சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது தான் அந்த கிராவிட்டி அப்படின்னு வரும். லெவிட்டி, கிராவிட்டி. லெவிட்டிக்கு ஆன்டனியம் என்ன, கிராவிட்டி. லெவிட்டினா அப்படி சீரியஸ்னஸ் புரியாம இருக்கிறது, அது புரிஞ்சு நடக்கிறது. ஆம்பிவலன்ட்னா ரெண்டு மனசுல இருக்கக்கூடியது. கான்ஃபிளிக்ட்னு கொடுத்துருக்காங்க. இது சர்டைன். சர்டைனா ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது அப்படின்னா அதுதான் சர்டைன். ஆம்பிவலண்ட் அப்படின்னா சர்டைனா ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. ஓகே, ரெண்டு மனசுல இருக்குது அப்படின்னு சொல்றது. எனர்வேட்டோட நவுன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, எனர்வேஷன்.
castigate noun form என்ன castigation, TION ல முடிஞ்சாலே அது noun தான். vacillate vacillation. Then to surrender ஆகிறது capit அப்படிங்கிற ரூட் வேர்ட்ல எழுதணும். capitulate அப்படின்னா என்ன சரண்டர் ஆகிறது, மன்னர் தலைவர் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே சரண்டர் ஆகிறது, அதை மீன் பண்ணும். ஸோ capitulate. behead ஓகே decapitate பண்றது, beheadனா என்ன தலையை வெட்டுறது, ஸோ decapitation. அடுத்து mixed contradictory feelings makes one. ஃபீலிங்ஸ் குறிக்கக்கூடியது ஃபீலிங்ஸ் ரிலேட்டடா வந்திருக்குதா. சோ அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா ambivalent. ஓகேவா, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. மிக்ஸ்டா எனக்கு தெளிவில்லாம ஒரு கான்ட்ராடிக்டரியான ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏ வந்துட்டு இந்த பக்கம், பி இந்த பக்கம். சோ இது ரெண்டுல எதுக்கு போகிறதுனே தெரியல. ஓகே, ரெண்டுமே ரெண்டு வெவ்வேறான ஒரு துருவங்கள், அதுல எனக்கு எந்த டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்றதுதான் ambivalent. அடுத்து டு ஸ்விங் ஸ்டெடிலி பேக் அண்ட் முன்னையும் பின்னையும் ஸ்விங் பண்றது, சரியா, ஊஞ்சல் ஆடுறது, அதுதான் என்ன ஆசிலேட் அப்படின்னு பார்த்தோம். சரி, அங்க வேர்ப் தான் போடணும். சோ ஆசிலேஷன். தென் லைட்னஸ் ஆஃப் மேனர், லேக் ஆஃப் சீரியஸ்னஸ் நம்ம பார்த்துட்டோம். லெவிட்டி சீரியஸ்னஸ் புரியாம இருக்கிறது, அது லைட் வாட்டர் ஜோக், லைட்னஸ் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்றோம். Then combined action greater than the sum of parts. ஓகேவா, தனித்தனியா பண்றதை விட சேர்ந்து பண்றது, கம்பைண்டா அதோட ஆக்ஷனை பண்றது. சரியா, அதுக்கு என்ன பார்த்தோம், சைனர்ஜி. ஓகே, இங்க சைனர்ஜி. தென் ஒருத்தவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை ஹைட் பண்றது, டிசிமுலேட். ஓகேவா, தன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை மறைச்சு வைக்கிறது, டிசிமுலேட். தென் இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாமே ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, எனர்ஜைஸ் அப்படின்னா என்ன, எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றது. எனர்வேட்னா என்ன, எனர்ஜியை ரெடியூஸ் பண்றது, ட்ரெயின் பண்றது, ட்ரெயின் ஆஃப் எனர்ஜி. அடுத்து டு ரீகேபிலேட் த லெசன் த டீச்சர். ரீகேபிலேட் த லெசன்னா என்ன, நடத்தின பாடத்துல இருந்து முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து சொல்றது, அதுதான் ரீகேபிலேட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதை பிரீஃப் சம்மரைஸ் பண்றது, பிரீஃபா எடுத்து சொல்றது, பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றது, அதெல்லாம் வரும். we say he was ambivalent about the job. ambivalent என்ன, அந்த ஃபீலிங்ஸ். ஓகேவா, கான்ட்ரடிக்ஷனா இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீலிங்ஸ்ல எதை சூஸ் பண்ணன்னு தெரியாம இருக்கிறது தான் ambivalent, ரெண்டு மனசுல இருக்கிறது. ஓகே, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட். then the two departments achieved synergy. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வேலை பார்த்ததுனால, ஓகேவா, சேம் டைம்ல ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க, அதனால அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க முடிஞ்சிச்சு, அதான் சைனர்ஜி வரும். a leader who vacillates is a problem because vacillates. லீடரே நான் சொல்லியிருக்கேன், தலைவர் ஒரு டெசிஷன் எடுத்தா தெளிவா எடுக்கணும். தலைவரே டெசிஷன் எடுக்க முடியாம தெளிவில்லாம இருந்தா அப்போ அவங்களோட வேலை எல்லாமே சரியா நடக்காது, அப்படிதானே. சோ அப்போ a leader who vacillates அப்படின்னாலே அது ப்ராப்ளம் தான். அவங்களோட பீப்புள், அவங்கள ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, நம்மளால அந்த விஷயத்த ஜெயிக்க முடியும், அந்த விஷயத்த பண்ண முடியுங்கிற நம்பிக்கை போயிடும். அதனால தலைவர் எப்பவுமே வேசிலேட் ஆகாம இருக்கணும். அடுத்து சூஸ் த பெஸ்ட் பார்த்தலாமா. எனர்வேட் அப்படிங்கறதோட என்னது, டு வீக்கன் அல்லது ட்ரெயின். எனர்ஜியை லாஸ் பண்ணா எனர்வேட். ஓகே, அதோட ஆன்டனிம் என்ன, எனர்ஜிஸ்னா எனர்ஜியை பெறுறது. ஓகே, டு கெட் எனர்ஜி. கேபிட்டலேட்னா கேபிட் அப்படிங்கிறது தலைவர். சோ கேபிட்டலேட் அப்படின்னா தலைவரே சரண்டர் ஆகிறது. கேபிட்டோட மீனிங் என்ன, ஹெட், தலைவரை குறிக்குமா. சைனர்ஜினா கம்பைன்ட் எஃபெக்ட் கிரேட்டர் தென் சம். சரியா, தனித்தனியா பண்றதை விட சேர்ந்து அதே வேலையை பண்றது சைனர்ஜி. ஆம்பிவலன்ட்னா மிக்ஸ்டு அண்ட் கான்ட்ராடிக்டரி ஃபீலிங் இருக்கக்கூடியது, மனசு ரெண்டு இதா அலைய விடுறது. ஸோ வேசிலேட்டும் ஆம்பிவலண்ட்டும் சேமா தான் வரும். வேசிலேட் அப்படிங்கிறது அலைப்பாயிரத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பிவலண்ட் அப்படிங்கிறது ரெண்டு மனசா இருக்குது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிசம்பிள். ஸோ டிஸ்கஸ் ஒன்ஸ் ட்ரூ மோட்டிவ்ஸ்.
ஓகே, உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கறத மறைச்சு வைக்கிறது. சரியா, ஒருத்தவங்களோட உண்மையான எண்ணத்தை மறைக்கிறது. லவ், லெவிடேட். இந்த லவ் அப்படிங்கிற வார்த்தை லைட் அப்படிங்கிற அந்த வெயிட் கம்மியா, வெயிட்லெஸ். ஃபெதர், ஃபெதர் எப்படி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதை வச்சு ஞாபகம் வச்சோமா. அப்போ எலிவேட், லெவிட்டி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க லைட்டா. தென் ஆசிலேட் அப்படிங்கிறது முன்னாடியும் பின்னாடியும் அசைறது. சோ இன்னைக்கு பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமே என்னன்னா அப்படி இதுல நம்ம நடத்தின எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் கூட இல்ல. அதோட பேசிக்கான மீனிங், லெவிடேட்னா என்ன, கேபிட்டலேட்னா என்ன, அந்த பேசிக்கான மீனிங் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, ஓகே. அந்த அளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து நம்ம ஒக்கா படிக்கும் போது இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் அதோட மீனிங், தமிழ் மீனிங் ஞாபகம் வருதா அப்படிங்கறது பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய அந்த வேர்டை நிறைய கோ த்ரூ பண்ணி நிறைய ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட சினானியம்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சினானியமும் சேர்ந்து படிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்து அவ்வளவுதான், இதோட முடிஞ்சுக்கலாம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 செஷன் தான் இந்த வேட் பவர் மேடிசி செஷனோடது. அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுக்குறேன். சரியா, நெக்ஸ்ட் டாஃபைஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். சரியா, ஓகே. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.